தானியேல் ஆகிய முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதை பொருளாக வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகி போகும் என்றார். பாருங்க, இந்த புஸ்தகத்தை புதை பொருளாக முத்திரை போடு, அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவு பெருகி. இன்னைக்கு அறிவு பெருகி போயிடுச்சு. அதை ஆராயிறான், அது நான் பார்க்குறான், இது நான் பார்க்குறான். அறிவு பயங்கரமாக பெருகி போயினுக்குது. அந்த டெக்னாலஜி, இந்த டெக்னாலஜி, இதை கண்டுபிடிக்கிறான், அதை கண்டுபிடிக்கிறான். அப்படியே பயங்கரமாக போகுது, அறிவு போகுது. ஆனால் இதையெல்லாம் படைத்த கடவுளை கண்டுபிடிக்க மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கிட்ட சொன்னார் பாருங்க, வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்ச லைட்டு உனக்கு தேவை, வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்ச ஃபேன் தேவை, வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்ச ஃபோன் தேவை, வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்ச அது தேவை, இது தேவை, எல்லாம் தேவை. வெள்ளைக்காரன் கண்டுபிடிக்கிறதெல்லாம் உனக்கு தேவை. ஆனால் வெள்ளைக்காரன் கண்டு சொன்ன அந்த கடவுளை மாத்தான் உனக்கு வானான். வெள்ளைக்கார கடவுள் வானான்னு என்னம்மா அவன் சொல்கிறான். அப்படியே சொன்னான். வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்ச வெள்ளைக்கார கடவுள் ஏசு. யாரு? ஏசு. பக்கத்தில் பார்த்து சொல்லு, ஏசு வெள்ளைக்கார கடவுள். அது வேணாம் எனக்கு. எங்கள் ஊரில் இல்லாத கடவுளா? கருப்புசாமி, ஐயனார், மதுரை வீரன், சுடுகாட்டு காளி, மாரியம்மா, எவ்வளோ கடவுள் எங்கள் ஊரில் இருக்குது. அந்த வெள்ளைக்கார கடவுள் ஏசு எனக்கு வேணாம். அப்போ அவன் சொன்ன, அவன் கண்டுபிடிச்ச லைட்டு ஓகே, அவன் வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சிட்டான்டா. ஃபேனு, ஃபோனு, அது இது எல்லாம் வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சான்டா, பெருமையாக கெத்தாக வாங்கிக்கிறேன். ஆனால் அவன் கண்டு சொன்ன இவர் தான் ரியல் காடு அப்படின்னு அவன் கண்டு சொன்ன வார்த்தையை மட்டும், கடவுளை மட்டும் வானான்னு வருது. இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவு பெருகி போகும். இன்னைக்கு அறிவு பெருகி போகும். கர்த்தர் நல்லவர். அந்த மேலே போயிட்டு வந்த அந்த நீல் ஆம்ஸ்ட்ராங்கோடைய சயின்டிஸ்ட் எல்லாம் என்ன பண்ணுறாங்கம்மா, பெரிய பெரிய புஸ்தகங்கள் எழுதினாங்க. அந்த நிலாவை பற்றி ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணி, அந்த நிலவு இப்படி இருக்குது, இத்தனை வட்டத்தில் இருக்குது, இந்த மாதிரி ஒரு இதில் இருக்குது, அதில் இருக்குதுன்னு சொல்லி பெரிய பெரிய புஸ்தகங்களை ஆரம்பித்தாங்களாம். அந்த காலகட்டத்தில் தான் சின்ன குழந்தைங்கலேருந்து வாலிபர்கள் வரைக்கும் சயின்ஸ் பக்கம் திரும்பினாங்களாம், விஞ்ஞானம் பக்கம் திரும்பினாங்களாம். அப்போ தான் நிறைய சயின்ஸ் படிக்கணும்னு சொல்லி சின்ன பசங்கள்லேருந்து வாலிபர்கள் வரைக்கும் நிறைய பேர் அந்த சயின்ஸை அடையணும், அந்த சயின்ஸை அடையணும், அந்த அறிவை பெருத்துக்கணும்னு சொல்லி அவங்க எழுதின அந்த புஸ்தகங்களை படிக்க ஆரம்பித்தாங்க. ஹல்லேலூயா. நிலா இப்படி இருக்குது, சந்திரன் இப்படி இருக்குது, மூன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்ட அந்த புஸ்தகத்தை படித்து நிறைய பேர் சயின்டிஸ்டாக மாறினாங்க. அதே வெள்ளைக்காரன் தான் இந்த புஸ்தகத்தையும் எழுதினான். ஹல்லேலூயா. இதை படிக்கும் போது அப்படிங்குது, கம்முன்னுக்குது. இந்த அறிவு இல்லை. கடவுள் படைப்பு ஒன்று இருக்குதுன்னா படைப்பாளின்னு ஒன்று இருக்கணும். தாமஸ் ஆல்வா எடிசன் சொல்கிறார், ஒரு ட்ரெயினில் போயின்னு இருந்தாராம் பாருங்க. அவர் கூட எதிர்க்க ஒரு சயின்டிஸ்ட் உக்காந்துருந்தாராம். இவர் பைபிள் படிச்சுருந்தாராம். இந்த ஆல்வாஸ் பல்பு லைட்டை கண்டுபிடிச்சிட்டு அவர் தானம்மா? என்ன தெரியல சார், எங்களுக்கு யாரோ கண்டுபிடிச்சாங்க, நாங்கள் போட்டுனுக்கிறோம் விடுங்க அப்படின்னு. அந்த பல்பை கண்டுபிடிச்சி ஒரு ட்ரெயினில் போயின்னுக்கிறார். அவர் எதிர்க்க ஒருத்தர் சயின்டிஸ்ட் உக்காந்துக்கிறாரு. இவர் பைபிள் படிச்சுக்கிறார். அவர் கேட்குறாரு, என்ன படிக்கிறார் அப்படின்னு. பைபிள் படிக்கிறாங்க. என்னாயா விஞ்ஞானம் எங்கேயோ போகுது, இன்னும் பைபிள்னு சொல்லி அதையே படிச்சுன்னு கிடக்குறேன், இன்னும் சயின்ஸை பாரியா, அதை கண்டுபிடிக்க நான் பாரியா அப்படி இப்படின்னு அந்த எதிர்க்கிற சயின்டிஸ்ட் வந்து இவரை கிண்டல் கேலி பண்ணிட்டு போயின்னு இருந்தாராம். இறங்கும் போது அந்த சயின்டிஸ்ட் ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்து, நீ என்னைக்காவது ஃப்ரீயாக இருந்தால் என்னை வந்து சந்தி, உனக்கு ஒரு வேலைகளை போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கினான். அப்போ அந்த சயின்டிஸ்ட் கேட்குறாராம், நான் என்னை பற்றியெல்லாம் அறிமுகப்படுத்தினேன், விசிட்டிங் கார்டெல்லாம் கொடுத்தேன், நீ ஒன்றுமே சொல்கிறிய, வரும் பைபிளே படிச்சுன்னு கிடக்குறிய, உன்னை பற்றி எனக்கு அறிமுகப்படுத்த மாட்டியா, உன் கார்டு கீடு எதுவும் கொடுக்க மாட்டியான். அப்போ இவர் ஒரு கார்டு கொடுத்து, நீ என் வீட்டுக்கு வேணா வந்து சந்திச்சு பேசியிருக்கிறான். அதுக்கப்புறம் தான் இவர் தான் பல்பை கண்டுபிடிச்சிடுறா, லைட்டை கண்டுபிடிச்சிடறா, இவர் தான் தாமஸ் எடிசன் அப்படின்றத அவன் சொன்ன பிறகு தான் அவங்ககிட்ட போய் நிற்கிறான். சார் நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட்டு கொடுங்க, நான் உங்களை வந்து சந்திக்கிறேன், நீங்கள் இவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட், எனக்கு தெரியாமல் போச்சு சார், நான் உங்களை ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன், நான் மன்னிச்சுடுங்க சார், உங்கள் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு தான் அப்போ வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போனோன்னே ஒரு கண்டுபிடிப்பை செஞ்சு வச்சுருந்தார். அப்போ இவர், சார் இது எப்படி சார் செஞ்சீங்கன்னு இந்த கிண்டல் பண்ண சயின்டிஸ்ட் கேட்குறாரு தாமஸ் எடிசனை பார்த்து. அப்போ எடிசன் சொன்னாராம், ஒரு நாள் நான் கதவை திறந்தேன், திடீர்னு பார்த்தா அது உருவாகி கிடந்தது சார். அது எப்படி சார் திடீர்னு அது எப்படி உருவாகும் அப்படின்னு. ஆமாம் சார், நான் ஒரு நாள் வந்து தூங்கி எழுந்துச்சி வந்து கதவை திறந்தேன், அந்த வீட்டில் ரூமை திறந்த பிறகு பார்த்தாக்கா திடீர்னு அந்த பொருள் உருவாகி இருந்தது. அப்போ இந்த சயின்டிஸ்ட், சார் கிண்டல் பண்ணாதீங்க சார், அது எப்படி சார் தானாக உருவாகும், அது எப்படி சார் தானாக உருவாகும். அப்போ நீ என்ன சொல்கிற, தானா சந்திரன் உருவாயிடுச்சுன்ற, தானா நட்சத்திரம் உருவாயிடுச்சுன்ற, தானா இயற்கை உருவாயிடுச்சுன்ற, எல்லாம் தானா உருவாயிடுச்சுன்னு நீ சொல்கிற.
படைக்கு அதை நான் உருவாக்கின ஆள் நான். அப்போ படைப்புன்னு இருந்தா படைச்ச ஆள் ஒருத்தர். அல்லேலூயா. அப்போ உலகத்தை நட்சத்திரம், சந்திரன், சூரியன் இப்படி எல்லாம் படைப்புன்னு ஒன்று இருந்தா அதை படைத்தவர் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். அப்போ இந்த அறிவு தான் ஜனங்களுக்குள்ள இல்லை, இந்த அறியாமல். அதனால தான் இங்கும் அங்கும் ஓடி எல்லாத்தையும் ஆராயிறானா. அந்த சயின்டிஸ்ட் கூட அதை ஆராயணும், இதை ஆராயணும், அதை ஆராயணும்னா அதை படைத்த கடவுளை ஆராயிறானா? இல்லை. அதை படைத்த தேவன் யாருன்னு தெரியுதா? இல்லை. அதை படைத்தவர் யாருன்றது என்னையாவது புரியுதா? இல்லை. கடவுளை கல்லுக்கு ஒப்பாக்கிட்டான். செங்கலை வச்சு சந்தனத்தை போட்டு குங்குமத்தை போட்டு என்னடானா கடவுள் கும்பிடுன்றான். மரத்துக்கு அடையாளம் ஆக்கிட்டான். ஏன்னா அந்த அறிவு அவனுக்கு இல்லை. அறிவு பெருகி போகணுங்குது. இன்னும் சில பேருக்கு இல்லையா. அதனால தான் சொல்கிறேன், இந்த சத்தியத்தை அறிய வேண்டும், இந்த உண்மைகளை அறிய வேண்டும். கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடைசி காலத்தில் அறிவு பெருகி போகும். அறிவு பெருக பெருக கடவுள் மேலே நம்பிக்கை வராது. அவனுக்கு படைப்புகள் மேலே தான் நம்பிக்கை வரும். அவன் கண்டுபிடிக்கிற கண்டுபிடிப்புகள் மேலே தான் நம்பிக்கை வரும். சயின்ஸுன்றான், டெக்னாலஜின்றான், இதெல்லாம் பாரு அப்படி அப்படி அப்படியே உருவாது பாருன்றான். கடவுளில் அவன் விட்டுருவான். ஏன்னா எல்லாத்தையும் அறிவான். கடவுளை அறிகிற அறிவு அவனுக்கு இல்லாமல் போகும். அதனால தான் சொல்கிறார், தானியல்கிட்ட சொல்கிறார், இதை முத்திரை போடு, சீல் பண்ணி வை, அங்கே இங்கேன்னு போய் அறியிட்டோம். கடைசியில் என்னை அறிகிறானான்னு பார்க்கலாம், கடவுளை கண்டுபிடிக்கிறான் நான் பார்க்கலாம் இருன்ற. அவன் கடைசி வரையும் கடவுளை கண்டுபிடிக்கிற மாதிரியே தெரியல. அவர் மனுஷனாக இறங்கியே வந்துட்டார். இறங்கி வந்துட்டு சிலுவையில் ரத்தத்தை சிந்தி மறித்து 3ஆம் நாள் உயிரோட கூட இழந்துட்டார். பிலிப்பு கேட்குறான், கடவுளை ஒரு வாட்டி காட்டுன்னு. அப்போ அவர் சொல்கிறார், நான் தான்டா கடவுள்ன்றத இன்னுமாடா புரியல உனக்கு, இன்னுமா என்னை அறியலை, நீ என்னை விட்டு போட்டு இன்னும் நீ எதையோ கும்பிட்டுன்னு கிடக்குறிய, எதையோ வணங்கின்னு கிடக்குறிய, இந்த கடவுளை நீ இன்னும் அறியலையே. இந்த அறிவு உனக்கு வேணும். அதனால தான் சத்தியத்தை அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும். அல்லேலூயா. இப்போ வாசிங்க அந்த தானியேல் புஸ்தகத்தை. 4:29. 12 மாதம் சென்ற பின்பு உலாவிக் கொண்டிருக்கும் போது, இது என் வல்லமையும் பராக்கிரமத்துக்காகவும் என் மகிமை பிரதாபத்துக்கென்றும் நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, உன்னை விட்டு நீங்கிற்று, மனுஷன் என்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோடு சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல புல்லை மேய்வாய். இப்படியாக உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும். அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத் நேச்சரிடத்தில் நிறைவேறிற்று. அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத் நேச்சராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன், என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறைன்னு இருக்கும். போதும். இது யாருக்கு சொல்கிறேன்னா, பாபிலோனில் பெரிய ராஜா அவனை அந்த பாபிலோனில் அரசாளுகிற ராஜாக்களை எல்லாம் அந்தி கிறிஸ்துக்கு ஒப்பா வைப்பாங்க, சொல்லுவாங்க. இப்போ பாபிலோன் இன்றைக்கும் அந்த பாபிலோனு இன்றைக்கி என்ன பேர்னா யூரோப் கண்ட்ரி. அந்த யூரோப் கண்ட்ரி தான் அன்னைக்கு பாபிலோன் பழைய பேர். எப்படி மெட்ராஸுன்ற வார்த்தை சென்னைன்னு மாறிச்சு, அந்த மாதிரி பாபிலோன் என்ற வார்த்தை ஐரோப்பாவாக மாறிச்சு, யூரோப் கண்ட்ரி அப்படின்னு. அப்போ அந்த யூரோப் கண்ட்ரியில் தான் அந்தி கிறிஸ்துவும் வந்து உருவாகி அங்கே தான் உட்கார போகிறான். அதுதான் வல்லரசு நாடாக கடைசி காலத்தில் மாறும். இப்போ அந்த நாடு தான் அன்றைக்கி அந்த ராஜா சொல்கிறான், பெரிய நகரத்தை கட்டிட்டு இது என் வல்லமை மகிமை பிரதாபத்துக்கென்று என் ராஜ்யத்துக்கென்று, என் ராஜ்யம்
நான் ஆள போகிறேன் இந்த நாட்டை, என்னுடையது அப்படின்னு சொல்லி அவன் அதை கட்டினானான். கட்டிட்டும் சொன்னான். நாம்